விஜய்க்காக பரிந்து பேசுகிறாரா அண்ணாமலை? பின்னணியில் நடப்பது என்ன? அரசியல் வட்டாரங்களில் வெளியான 2 ஹாட் டாபிக். வணக்கம் நண்பர்களே. வி த ரீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை சமீப காலமாக மேற்கொள்ளும் அரசியல் 2 விதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. ஒன்று, பாஜகவிலிருந்து வெளியேறி தனி இயக்கம் ஆரம்பித்த பிறகு அண்ணாமலை அமைதியாகிவிட்டார். முன்பிருந்த அவரது அதிரடியான அரசியலை காணவில்லை. இப்படி இருந்தால் 2031 இவர் விஜயை வீழ்த்தி ஆட்சியை பிடிப்பது சாத்தியமே இல்லை. இவருடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு அமைதியாகிவிட்டன என்று ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். இன்னொரு சாராரோ அண்ணாமலைக்கு விஜய்க்கு எதிரான அரசியல் செய்வார் என்று பார்த்தால் இவரும் விஜய்க்கு சாதகமான அரசியல் செய்கிறார் என்கிறார்கள். விஜயை யாராவது விமர்சித்தால் அவர்கள் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், இன்னும் ஓராண்டு கழித்து அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கலாம், அதன் பிறகு மாநில அரசு தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி நாம் விமர்சிக்கலாம், அதுவரை தமிழக அரசுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று அண்ணாமலை கூறி வருவதாக இருவேறு விதமான கருத்துகள் அவரை பற்றி உலா வருகின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னையில் வி த லீடர்ஸ் இயக்கம் நடத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், என்னை பொறுத்தவரை காலம் மாறிவிட்டது, மக்களும் மாறிவிட்டார்கள். அதனால் வழக்கமான அடிப்படை அரசியலிலிருந்து நாமெல்லாம் மாற வேண்டும். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழகத்துக்கான முடிவை எடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள சொகுசு வீடுகளில் அமர்ந்து தலைவர்கள் முடிவெடுக்கக்கூடாது. ஒவ்வொரு கிராமத்திலும் தலைவர்கள் உருவாக வேண்டும், அவர்கள்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். டெல்லி, சென்னை கோட்டை, போயஸ் கார்டன், பனையூர், கோபாலபுரம் என்று அமர்ந்து முடிவெடுக்கும் காலம் மாறிவிட்டது. இப்படி நான் சொல்வதால் எந்த குறிப்பிட்ட கட்சியையும் சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். மக்கள் பிரச்சனைகளை இனிமேல் மக்களே கையில் எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர முடியும். தலைவர்கள் செய்வார்கள், தலைவர்கள் ஆணையிடுவார்கள் என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. நமக்கான முடிவுகளை நாமே எடுக்க வேண்டும். அப்போதுதான் இங்கே நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கூறுகிறார். மேலும் அண்ணாமலை அரசியல் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்று சிலர் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே அரசியல் பேசுவதுதான் மிக எளிமையான வேலையாகும். இன்றைக்கு அரசியல் எப்படி உள்ளது என்பதை யோசித்து பாருங்கள். எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி சரியில்லை என்றும், ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்க்கட்சி சரியில்லை என்றும் பேசுவதற்கு அண்ணாமலை தேவையில்லை. அதற்காக நான் இந்த களத்துக்கு வரவில்லை. என்னை பொறுத்தவரை அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். அந்த வகையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த புதிய ஆட்சி மக்களுக்கு பிடித்ததோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்துள்ளது. திராவிட கட்சிகளை அத்தனை எளிதில் யாராலும் வீழ்த்த முடியாது என்று இருந்து வந்த காலம் மாறிவிட்டது. இதற்கு பிரதான காரணம் மக்கள்தான், மக்கள் எடுத்த முடிவுதான். இது தற்போதைய இந்த ஆட்சியை மக்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்பது போக போகத்தான் தெரியும் என்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி நடந்துள்ளது. ஒரு புதிய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்துள்ளார். அவருக்கு ஓராண்டு காலம் கொடுப்போம். அவரது செயல்பாடு எப்படி உள்ளது என்பதை கவனிப்போம். இவராவது மக்களுக்கான ஆட்சியை செய்கிறாரா, இல்லை இவரும் திராவிட கட்சிகளை போன்று தனக்கான ஆட்சியை செய்கிறாரா என்பதை கூர்ந்து கவனிப்போம். என்னை பொறுத்தவரை ஆட்சியை பிடிப்பதற்காக மட்டும் அரசியலுக்கு வரவில்லை. சிஸ்டத்தில் உள்ள குறைகளை சரி செய்து மக்களின் குரலாக ஒலிப்பதற்காக வந்துள்ளேன். சிலரை போன்று 10 எம்எல்ஏக்களை தட்டி தூக்கி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன். ஒட்டுமொத்த மக்களும் நம்முடைய கையில் ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதோடு இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி சரியில்லை என்றால் அது தானாகவே கவிழ்ந்துவிடும். 1 வருடம் அவர்கள் ஆட்சி செய்யட்டும். அப்போது சரியில்லை என்றால் அவர்களை மக்களே ஆட்டம் காண வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு தற்போது மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். அதனால் இனிமேல் கடந்த காலங்களை போன்று ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவர்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டின் நலன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அதனால்தான் பாஜகவில் மாநில தலைவராக இருந்தபோது கூட மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். பாஜக மத்திய அரசையும் எதிர்த்து தமிழக பாஜக சார்பில் போராட்டம் நடத்தினேன். இப்படி தமிழகத்தை பற்றியே நான் யோசித்ததினால்தான் டெல்லிக்கு வருமாறு அமித்ஷா அழைத்த போது கூட அதை தவிர்த்தேன். என்னை பொறுத்தவரை எப்போதுமே தமிழ்நாட்டில் தான் இருப்பேன். தமிழ் மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். என் பணிகளை பார்த்து மக்களே எனக்கு உரிய அதிகாரத்தை கொடுக்கட்டும் என்பதே என்னுடைய வி த லீடர்ஸ் அமைப்பின் எண்ணமாக உள்ளது என்று கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் போது கீழ்ப்பாசன மாநிலங்கள் எதிர்த்தால் அணை கட்ட முடியாது என்றுதான் மத்திய அரசு கூறியது. ஆனால் இன்றைக்கு அதே மத்திய அரசின் ஓர் அமைச்சரே காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட தமிழகத்திடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார். இதை கேட்கும் போது மனசு வலிக்கிறது. அதனால் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். காவிரி என்பது தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சினை. அதனால் இதில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கும் ஒரு அதிரடி கோரிக்கையை அண்ணாமலை வைத்துள்ளார். வந்தே மாதரம் பாடலை அவமதித்த சோனியா காந்தி, போலீசில் புகார் அளித்த பாஜக.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியா முழுவதிலும் உள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் இனிமேல் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும் என்று ஓர் உத்தரவை பிறப்பித்திருந்தார். யாரேனும் வந்தே மாதரம் பாடலை அவமதிக்க செய்தால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் சுதந்திர தின விழா நடைபெற்ற போது செங்கோட்டையில் முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் ஒலித்தது. அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்நிலையில் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. ஆனால் அங்கிருந்த சோனியா காந்தி அந்த பாடலை நிறுத்தும்படி கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ ஒன்றும் வெளியானது. அதேபோன்று ராகுல் காந்தியும் வந்தே மாதரம் பாடல் பாதி வரிகள் இசைக்கப்பட்டவுடனேயே அதை நிறுத்தும்படி கூறியுள்ளார். இது தற்போது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இந்த தவறுக்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களான சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் மற்றும் டெல்லி பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அமித்ஷா பேசுகையில், காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு வெட்கக்கேடானது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடல் ஒலித்தபோது அதை சோனியா காந்தி நிறுத்துமாறு கூறியதை நாம் அனைவருமே தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். சோனியா காந்தியின் இந்த செயல்பாட்டை 140 கோடி மக்களும் பார்த்துள்ளார்கள். இந்திய மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள். தங்களது இந்த செயலுக்கு காங்கிரஸ் கட்சி வெட்கப்பட வேண்டும். ஓட்டு வங்கி மீது கொண்ட பேராசையால் இந்த தேசிய பாடலை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இதற்காக அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசியுள்ளார். இந்த நிலையில்தான் வந்தே மாதரம் பாடலை அவமதித்து விட்டதாக கூறி சோனியா காந்தி மீது பாஜக சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய்க்கு மரியாதை கொடுக்காத உதயநிதி, சட்டசபையில் வெடித்த காரசார விவாதம். தமிழக சட்டமன்ற மரபுப்படி முதலமைச்சர் அவைக்குள் வரும்போது அங்கிருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் பார்த்து வணக்கம் செலுத்தினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவையில் இருக்கும் மற்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று முதலமைச்சருக்கு தங்களது வணக்கத்தை தெரிவிப்பார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இந்த நடைமுறையை பின்பற்றி வந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் விஜய் அனைவரையும் பார்த்து வணக்கம் செலுத்திய போதும் அதை சட்டை செய்யாமல் அமர்ந்திருக்கிறார். இது சட்டமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசுகையில், சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து மூத்த தலைவர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்துரைத்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பேரறிஞர் அண்ணா கூறிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை உயிராக கொண்டவர் எங்களது முதலமைச்சர் விஜய். அப்படிப்பட்ட முதல்வருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உரிய மரியாதையை கொடுப்பதில்லை. அதனால் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதிக்கு இந்த கண்ணியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ்ஸிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். மேலும் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள் வரும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்தாமல் அமர்ந்திருக்கும் உதயநிதிக்கு குறைந்தபட்சம் அவைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாவது கற்றுக் கொடுங்கள் என்று அமைச்சர் ரமேஷ் சுட்டிக்காட்டினார். ஆனால் அவரது இந்த பேச்சுக்கு திமுக எம்எல்ஏக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதால் அவையில் சிறிது நேரம் குழப்பம் நிலவியது. அப்போது பேசிய திமுக எம்எல்ஏ KN நேரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எழுந்து நின்று மரியாதை செலுத்தியது கிடையாது. அதை நாங்களும் ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. எனவே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று பதில் கொடுத்தார் KN நேரு. அந்த வகையில் சட்டமன்றத்தை பற்றியும் அதன் மரபுகளை பற்றியும் வாய்க்கிழிய பேசும் திமுகவினர் அதன் மரபுகளை செயல்படுத்துவதில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. குறிப்பாக அறிஞர் அண்ணா எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார், இதை சொல்லிக் கொடுத்தார் என்று பெருமை பேசும் திமுகவினர் ஒரு முதலமைச்சர் அவைக்குள் வரும்போது எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை மாண்பு கூட இல்லாமல் செயல்படுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது.